உமர் அவர்களும் மதுவும். அன்றைய அரபுக்களிடம் குடிப்பழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக இருந்து வந்தது. அதிலும் குறிப்பாக குறைஷியர்களிடம் இந்த பழக்கம் அதிகம் காணப்பட்டது. அன்றைய அறியாமை காலத்தில் உமர் அவர்கள் கூட குடிப்பழக்கம் உடையவராகவே இருந்தார்கள். எப்பொழுது உமர் அவர்கள் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதிலிருந்து குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டார்கள். மதுவை முற்றிலும் அவர்கள் அருந்துவதில்லை. உமர் அவர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர். குடிப்பழக்கம் என்பது ஒருவருடைய வாழ்க்கை போக்கையே மாற்றி விடுவதோடு அவரது கடமைகள் மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் கூட அவரை தடுமாற வைத்து விடுகின்றது. எனவே அதனை தடை செய்வதற்கான இறைவனுடைய அறிவிப்பு ஒன்று வராதா என்று உமர் அவர்கள் சிந்திக்கலானார்கள். இது குறித்து இறை தூதர் அவர்களிடம் கூட வலியுறுத்தியும் வந்தார்கள். அப்பொழுது மதினாவில் கீழ்கண்ட இறை வசனத்தை இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறும், அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரிது. திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனங்கள் 219. மேற்கண்ட வசனம் இறங்கியது பற்றி உமர் அவர்களுக்கு இறை தூதர் அவர்கள் எடுத்து கூறினார்கள். உமர் அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் அவர்களே, இது போதாது. மதுவை முற்றிலும் தடை செய்வதற்கான விசேஷ சட்டம் இறங்கியருள பிரார்த்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். பின்னர் சிறிது காலம் கழித்து மீண்டும் இன்னும் ஒரு இறைவசனம் இறக்கி அருளப்பட்டது. ஈமான் கொண்டோரே, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எரிந்து குறி கேட்பதும் ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளவையாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனங்கள் 90. மேற்கண்ட இறைவசனம் அருளப்பட்டதன் பின்னர் அதனை உமர் அவர்களிடம் இறை தூதர் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். ஆனால் இந்த வசனம் குறித்து உமர் அவர்களுக்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை. இறை தூதர் அவர்களே, இந்த சட்டத்தில் நேரடியான தடையை காண முடியவில்லை. எனவே மதுவை நேரடியாக தடை செய்யும் அளவுக்கு சட்டம் இறக்கி அருளப்பட பிரார்த்தனை செய்யுங்களேன் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின்னர் கீழ்கண்ட வசனம் இறங்கியது. நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹுவின் நினைவிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடத்தான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? திருக்குர்ஆன் அத்தியாயம் 5 வசனங்கள் 91. மேற்கண்ட வசனமே பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்குண்டான முழுமையான சட்டத்தை வழங்கியது என்று கூறலாம். இருப்பினும் கூட சில முஸ்லிம்கள் குடிப்பழக்கத்தை விட முடியாமல் தொடர்ந்து வந்தனர். உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட நேரத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கிழக்கிலும் மேற்கிலும் பரவிக் கொண்டிருந்த சமயத்தில் இஸ்லாத்தின் இறை நம்பிக்கையை பூரணமாக பாதுகாக்க வேண்டுமென்றால் மது விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாக வேண்டும் என்று உமர் அவர்கள் முடிவு செய்தார்கள். சில குற்ற நடவடிக்கைகளுக்கு திருமறை குர்ஆனில் நேரடியாகவே தண்டனை சட்டங்கள் அருளப்பட்டுள்ளன. ஆனால் குடிப்பழக்கத்திற்கான தண்டனை சட்டம் எதுவும் அதில் வழங்கப்படவில்லை. இறைவன் அதனை முற்றிலும் தடை செய்ய நாடியிருந்தால் அதற்கான தண்டனை சட்டத்தையும் வழங்கி இருப்பான் அல்லவா என்று குடிகாரர்கள் விவாதம் செய்து குடிப்பழக்கத்தை தங்களுக்கு சாதகமானதொரு அம்சமாக ஆக்கிக் கொள்ள பார்த்தார்கள். இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிப்பதற்காக தனது ஆலோசனை சபையை உமர் அவர்கள் கூட்டினார்கள். முதலில் மதுவை தடை செய்யும் நடவடிக்கைக்குள் இறங்கும் முன்பாக மது அருந்துவது சட்டத்திற்கு உட்பட்டதா அல்லது சட்டத்திற்கு புறம்பானதா என்பதற்கான பதிலை கண்டுபிடிக்கும்படி உமர் அவர்கள் ஆலோசனை சபையை கேட்டுக்கொண்டார்கள். ஆலோசனையின் முடிவில் தடை செய்யப்பட்டதே என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது.
அடுத்த கேள்வி, சட்டத்திற்கு புறம்பானது என்றால் அதனை மீறும் பட்சத்தில் அதற்கான தண்டனை என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. திருமறை குர்ஆனில் இதற்கான தண்டனை சட்டங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று உமர் அவர்கள் கருத்து கூறினார்கள். சட்டத்தை மீறி செயல்படுகின்றவர்கள் மீது விதிக்கப்படுகின்ற தண்டனையை போன்றதொரு தண்டனையை உருவாக்கியாக வேண்டும் என்று உமர் அவர்கள் அவையை கேட்டுக்கொண்டார்கள். போதையில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதன் வாய் தவறி உளரக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் அவ்வாறு உளரக்கூடியதானது அவதூறு போன்றது. எனவே அவதூறுக்கான தண்டனை என்னவோ அதனை அவனுக்கு வழங்க முடியும். ஏனென்றால் குடி போதையின் காரணமாக எதை பேசுவதென்று தெரியாமல் அவன் பிறரை பேசக்கூடியவனாக இருக்கின்றான் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிறரை அவதூறு பேசக்கூடியவனுக்கு கீழ்கண்ட தண்டனையை குர்ஆன் வழங்குகின்றது. கண்ணியமிக்க பெண்கள் மீது அவதூறு கூறி 4 சாட்சியங்களை கொண்டு நிரூபிக்கவில்லை என்றால் ஒவ்வொருவருக்கும் 80 கசையடைகள் கொடுக்கப்பட வேண்டும். சட்டத்தை மீறி செயல்படுகின்ற அவர்களது சத்திய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த சட்டம் கூறுவதைப் போல அவர்களுக்கு 80 கசையடிகள் வழங்கப்பட வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து கூறினார்கள். இந்த ஆலோசனையை உமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனை தொடர்ந்து அனைத்து பிரதேசங்களுக்கும் கீழ்கண்ட ஆணையை உமர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். திருமறை குர்ஆனின் வழிகாட்டுதல்களின்படி மது அருந்துவது தடை செய்யப்பட்டது. எந்தவொரு முஸ்லிமாவது மது அருந்துவது ஆகுமானது என்று விவாதம் செய்தால் திருமறை குர்ஆனை புறக்கணித்த குற்றத்திற்காக அவரது தலையை துண்டித்து விடுங்கள். ஆனால் அவர் மது அருந்துவது சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறிக்கொண்டே அந்த தவறில் வீழ்ந்திருந்தார் என்றால் அவருக்கு 80 கசையடிகளை பொதுமக்களின் முன்னிலையில் நிறைவேற்றுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த சட்டத்தை முஸ்லிம் பிரதேசங்களில் மிக வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. முஸ்லிம்கள் இந்த தீய செயல்களில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டார்கள்.